கருமுட்டை ஃபாலிக்கலோட டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் அதே சமயம் அது கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த கருப்பையில் கரு பதியறதுக்கு அந்த கருப்பையுடைய உள் சுவர் தடிமன் எண்டோமெட்ரியல் திக்கனிங் அது சீராக இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் டி வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போது வைட்டமின் டி தான் கால்சியம் சத்தை உறிஞ்சிடத்துக்கும் காரணமான ஒரு விட்டமின்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு செல்கள் நல்ல முறையில் இயங்கணும்னா நம்ம கால்சியம் சேனல்ஸ் நார்மலாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் போயிட்டு வெளியே வரும். அது ப்ராப்பராக போனால் தான் செல்லோடைய ஒவ்வொரு செல்களுடைய இயங்கியலும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வைட்டமின் டிக்கு இருக்குது. அப்போது கருமுட்டை செல்களையும் இயக்கக்கூடிய தன்மை வைட்டமின் டிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.